நீங்க உங்க தொகுதியில தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க தொகுதிக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சு. நான் தான் நேற்று சொன்னேன் 234 தொகுதியில டெபாசிட் போகும். இந்த தொகுதி அந்த தொகுதியெல்லாம் இல்லை. போட்டி சீமானுக்கும் பழனிசாமிக்கும் இருக்கும். இப்படியே போச்சுன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இருக்கும். ஸ்டேட் லெவல்ல யார் ஆட்சிக்கு வர்றது, யார் எதிர்கட்சி, இதை சொல்லிட்டோம் நம்ம ஓப்பனா. இது இன்னும் எப்படி புரிய வைக்கிறது? நீங்க எல்லாம் ஆகா சொல்லிட்டாரு 10 நாள்ல பயங்கரமாயிடும். இன்னைக்கு பயங்கரமாயிடும் சொன்னீங்க, என்ன ஆச்சு? யார் பூனைக்கு இது மணி கட்டுற கதை தான் இது. இதுதான் நடந்திருக்கு ராஜவேலு. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக அம்மா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு இவர் தான் அந்த ரூட் போட்டு கொடுப்பார். முடிவு அப்பயே இருக்கும். போஸ்ட்போன் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்ல தான் முடிவுலாம் இருக்காது. ஆகவே இந்த கதையெல்லாம் வேண்டாம். அவர் அண்ணன் செங்கோட்டையனிட அன்பு வேண்டுகோள், முடிவை எடுங்கள், அறிவியுங்கள். தனி பாதையை நோக்கி போக வேண்டாம். கட்சி நம்முடையது. அதை காத்து நிற்பதற்கு வேண்டிய பணிகளை நாம் செய்வோம். எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியுங்கள், ஒத்து வர மாட்டார் என்பதை நக்கீரன் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கிறேன். புகழேந்தி பாருங்க, இது ஒத்து வர மாட்டேன்றாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க, செங்கோட்டையன் சொல்றதா சரின்னு சொல்றாங்கன்னா நடைமுறையில் என்ன நடக்கும் என்பதற்காக இதை சொன்னேன்.